வெல்கம் மக்களே. எப்போதும் ஒரே மாதிரி சட்னி பண்ணி போர் அடிச்சிருச்சா? ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாங்க, ஒரே ஒரு சவுச்சோ இருந்தால் போதும், ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு சவுச்சோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிடுங்க. அது கூடவே 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்றது மாதிரி நான் வந்து ஒரு 6 to 7 வரைக்கும் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. நல்லா நம்ம வறுத்து விட்டுடலாங்க. இது வந்து ஒரு ப்ரௌன், அதாவது கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த தக்காளியாக நல்லா சுருங்கி போச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல சவுச்சோ, அதை எல்லாத்தையுமே போட்டுடலாங்க. சவுச்சோ வந்து நான் அவ்வளோ வந்து தோல் வந்து எடுக்கலைங்க. சும்மா லைட்டாக மட்டும்தான் தோல் வந்து பீல் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சிடலாம். அந்த தக்காளி, வெங்காயம், சவுச்சோ எல்லாமே நல்லா வதங்கணுங்க. இதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த சவுச்சோ வந்து வேகணுங்க. ஆல்ரெடி இது வந்து நீர் காய் தான், இருந்தாலும் கொஞ்சம் வேகிறதுக்காக நம்ம லைட்டாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா அதை கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு டக்குன்னு வந்து நம்மளுக்கு அது பாயில் ஆகிடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் பார்த்திங்களா, தண்ணி அதுக்குள்ளே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 மினிட்ஸ்க்குள்ளே தண்ணி எல்லாமே வற்றி போச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான் மக்கள். இதை வந்து நம்ம ஆட வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு நல்லா சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். சூப்பரான சவுச்சோ சட்னி ரெடி. பக்கத்தில் பாருங்கள், கீரை அடை அதுவும் தயாராகிட்டுருக்கு. இப்போ நம்ம தாளிச்சிடலாமா? எப்போதும் போல தாங்க, கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். கருவேப்பிலை கண்டிப்பாக போடுங்க, நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. எப்போதுமே தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு காய வச்சு சட்னி அரைச்சி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா நிம்மதியாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. வெஜிடபிள்ஸும் அவங்க உடம்புல சேர்ந்த மாதிரி இருக்கும். அதுவும் இந்த சவுச்சோவில் வந்து கால்சியம் சத்து இருக்குது. இது சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாங்க. அந்த மாதிரி பசி எடுக்குதில்ல, அப்போ வந்து நீங்கள் இந்த சவுச்சோவை யூஸ் பண்ணி கூட்டு, பொரியல் அந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பசங்களாம் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லனா இந்த மாதிரி சவுச்சோ, கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டு நீங்கள் சட்னி மாதிரி அரைச்சி கொடுத்துருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. அவ்வளோதான், அடையும் தயாராகிடுச்சு. இந்த கீரை அடை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு சூப்பர் ஹெல்த்தி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.